இப்போ சம்மர் சீசன் மல்லிகை வந்து அருமையாக பூக்கும். மல்லிகை சீசன் நிறைய மல்லிகை வரும். குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி அப்படின்னு மல்லியோட சீசன் தான். உங்கள் மல்லிகை செடி வந்து நல்லா பூ பூக்கணும் அப்படின்னா இந்த 3 பொருட்கள், காய்ந்த பூக்கள், சாமி படத்துக்கு வச்சது, ஏன் நீங்கள் தலைக்கு வச்சு வேண்டான்னு தூக்கி போடுற அந்த பூக்களை கூட எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா காய வைங்க. இதோட 2 முக்கியமான பொருட்கள், பூண்டு தோல், வெங்காயத்தோல், இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்கிறத போடாதீங்க. இது ஆல்ரெடி மண்ணில் இருக்க ஃபங்கஸ் தான் வெங்காயத்தில் இருக்குது. இந்த ஃபங்கஸ் உள்ள தோள்களை நீக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா காய வச்சு வெங்காயத்தோல் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்கஸ் வர்றதை எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃபங்கஸ் உள்ளதை எடுத்துட்டு இந்த பூக்கள் தலையில் வச்சு காஞ்ச பூக்களாலும் சரி, சாமி படத்துக்கு போட்டிருந்த பூக்களாலும் சரி, எல்லா பூக்களையும் காய வச்சு இந்த வெங்காயம் பூண்டு தோலோட பவுடராக்கி வேர்களை சுற்றி 1 இன்ச்சுக்கு நல்லா குழி பறித்து இந்த பவுடரை போட்டு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க மல்லிகை செடி அருமையாக பூ பூக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து செடிகளுக்கு முக்கியமான ஊட்டச்சத்து கொடுக்கறது நம்ம அரிசி கழுவிய தண்ணீர், கழனி தண்ணீர். அதை ஊற்றிடாதீங்க. காய் கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சு செடிகளுக்கு ஊற்றுங்க. நிறைய ஊட்டச்சத்து கிடைக்கும். அப்புறம் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற தோல்கள், வாழைப்பழத்தோல், வாழைப்பழத்தில் அதிகமாக பொட்டாசியம் இருக்குது. அது நமக்கே சிறந்த எனர்ஜியை தருது. பொட்டாசியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், பிளேயர்ஸ்லாம் டயர்டாயிட்டா உடனே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி சீக்கிரம் பூஸ்டப் ஆகும். அதனால தான் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. விரதம் இருக்கிறவங்களாம் பனானா எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான். அது மாதிரி இந்த பனானாவோட தோல், வாழைப்பழத்தோல், நீங்கள் எந்த காய் இது பண்ணாலும் அதோட தோல்களை சீவினிங்கன்னா வேஸ்ட் ஆக்காதீங்க. பழத்தோல், காய்கறி தோல் இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட கலந்து செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா நிறைய சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்கும். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அரிசி கழுவுன தண்ணி எடுத்த இதில் இதெல்லாம் அப்படியே போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற்றுவாங்க, வெங்காயத்தோல்லாம். அதெல்லாம் விட இதை ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பேஸ்டாக்கி இதில் இது பண்ணி வடிகட்டி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள் வந்து செடிகளுக்கு சீக்கிரம் போய் சேரும். பூக்காத செடியும் பூக்கும். இது காஞ்சி மீன்ஸ் ரொம்ப ட்ரை, அப்படி உடையிற மாதிரி இருக்காது. கிளைய உடைச்சா படக்குன்னு உடையாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க செடிகள்லாம் கூட இந்த தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் பொழைச்சி நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுற மெத்தட். அதனால தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி இப்படி இன்ஸ்டண்ட்டாக வடிகட்டி சேர்க்கும்போது அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி பிளான்ட்ஸ்க்கெல்லாம் கிடைக்கும்.
நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அப்படியே கூட கலந்துக்கலாம். இல்லாட்டி ரொம்ப கொஞ்சம் இந்த பனானா பீல்லாம் வந்து கொஞ்சம் அரைப்படுறது கஷ்டம். அதனால் இப்படி வடிகட்டி ஊற்றிடுங்க.